இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏன்னா, இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. பிக் பாஸே பார்க்காதவங்க கூட இந்த வீடியோவ பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் மீடியால செம்ம வைரலா பரவிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல நடத்தப்பட்ட ஒரு கேம்ல தேவையில்லாத வார்த்தைகள் பேசப்பட்டதுனால கோவத்துல சாண்ட்ரா அப்படின்றவங்கள பாரு அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேருமே தள்ளி விடுறாங்க. சோ இதுல மக்கள் எல்லாமே பொங்கி எழுந்து பிக் பாஸ் உடைய ஹோஸ்டான விஜய் சேதுபதி அவர்களும் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்புறாங்க. இந்த ரெட் கார்டு கொடுத்ததும் அந்த அரங்கமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இது உண்மையான சொல்யூஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய டிஆர்பி தான் காரணம். அவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்களே அதை டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி நம்மளே ஏமாத்திட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நினைச்சிருந்தா இந்த சீன்ஸையே டிவில டெலிகாஸ்ட் ஆகாதபடிக்கு அவங்க டெலிட் பண்ணி இருக்கலாம். என்னப்பா டெலிகாஸ்ட் பண்ணாதானே ஊர் உலகத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதை டெலிகாஸ்ட் பண்றதுனால கீழே விழுந்த சாண்ட்ராவுடைய ஃபேமிலி இதை பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்ல, இந்த பாரு அண்ட் கம்ருதீன் அப்படின்றவங்க பேரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களோட ஃபேமிலியும் இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சோ இதனால அவங்களுடைய கெரியரே ஸ்பாயில் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இதனால யாருக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோக்கு டிஆர்பி ரேட் ஏற போகுது. அண்ட் அவங்களுக்கு அதனால நிறைய பணம் சம்பாதிக்க போறாங்க. அண்ட் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு நல்ல சேலரி வரப்போகுது. அவங்களால ஒரு டிஆர்பியும் ஏறிச்சு அண்ட் அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டியும் கிடைக்கும். ஆனா இந்த ஷோவை பாக்குற நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பிக் பாஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிஆர்பி கொண்ட ஷோ. இத சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடும்பமா உட்காந்து பார்க்கப்படுற ஒரு ஷோவா இருக்கு. சோ இந்த ஷோ பாக்குறதுல இருந்து, அதாவது நேத்து எபிசோட் மட்டும் நான் சொல்றேன். சோ நேத்து எபிசோட பார்க்கும்போது குழந்தைங்க இதுல இருந்து என்ன கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தை கூட இல்ல, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை இந்த எபிசோட்ல இருந்து கத்துப்பாங்க. ஒரு கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகலாம் அப்படின்ற ஒரு சீனும் அதுல இருந்துச்சு. ஒருத்தவங்க வலியில துடிக்கும் போது அந்த வலிய தன்னுடைய வலியா பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி இல்லாத ஒரு சீன் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்டுக்கும் மேலன்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு கெட்ட காரியங்களை மட்டும்தான் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் யாராச்சும் உங்க வீட்டுல பிக் பாஸ் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பாக்குறத கட் பண்ணுங்க. ஸோ இதனால நம்மளுடைய பர்சனல் குவாலிட்டி நமக்கே தெரியாம கெட்டதா சேஞ்ச் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க உங்க பசங்க பாக்குறாங்க அப்படின்னா பார்க்க கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.